இன்றைய செய்திகள். அரசு வெளியிட்ட 20 முக்கிய அறிவிப்புகள் மற்றும் தலைப்பு செய்திகள். பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் விரிவாக்கம். தமிழக அரசு ஏற்கனவே 1 முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வழங்கி வரும் காலை உணவு திட்டத்தை 6 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் விரிவுபடுத்த தீர்மானித்துள்ளது. வரும் செப்டம்பர் 17ஆம் தேதி தந்தை பெரியார் பிறந்தநாளை முன்னிட்டு இந்த திட்டம் அமலுக்கு வருகிறது. பசியின்றி கற்கும் தமிழக குழந்தைகள் என்ற இலக்கை நோக்கி அரசு எடுத்து வைக்கும் மற்றொரு மைல்கல். மகளிர் உரிமை தொகை புதிய உச்சம் நோக்கிய அரசு. அரசியல் களத்தில் தமிழக பெண்களின் கண்கள் தற்போது முதலமைச்சர் அலுவலகத்தின் மீதுதான் உள்ளது. மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டத்தை மேலும் வலுப்படுத்தவும் அதில் உள்ள நடைமுறை சிக்கலை நீக்கவும் முதல்வர் விஜய் இன்று உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். மாதம் 2500 ரூபாய் வழங்கும் திட்டத்தின் அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும்? இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பழனி பஞ்சாமிர்தம் விலை உயர்வு கொதிக்கும் இந்து அமைப்புகள். ஆன்மீக தலைநகரமான பழனியில் ஒரு முக்கிய சர்ச்சை கிளம்பியுள்ளது. பஞ்சாமிர்தம் மற்றும் தங்கரதம் இழுப்பதற்கான கட்டணத்தை உயர்த்த கோயில் நிர்வாகம் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன. இதற்கு விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பக்தர்கள் நலன் கருதி இந்த விலை உயர்வை உடனே கைவிட வேண்டும் என்று அதன் மாநில தலைவர் ராமகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பக்தர்களின் கோரிக்கையை அரசு ஏற்குமா? ஆகாஷ் விவகாரம். நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு. சிவகங்கையை சேர்ந்த ஆகாஷ் உயிரிழப்பு விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு மிக கடுமையான உத்தரவை பிறப்பித்துள்ளது. சுமார் 100 நாட்களாக ஆகாஷின் உடல் வாங்கப்படாமல் உள்ள நிலையில் இன்று மாலைக்குள் உடலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என பெற்றோருக்கு கேடு வைத்துள்ளது. தவறினால் காவல்துறையை சட்டப்படி இறுதி சடங்குகளை செய்ய நேரிடும் என்று நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. அதிமுகவில் புதிய அரசியல் மோதல். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களுக்கு இடையே வார்த்தை போர் உச்சம் தொட்டுள்ளது. சி.வி. சண்முகம் பற்றி முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பயங்கரமாக குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுகவில் சி.வி. சண்முகத்திற்கு எல்லா பொறுப்புகளையும் பிச்சை போட்டதே எடப்பாடி பழனிசாமி தான் என்று அவர் விமர்சித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் குடும்ப அரசியல் நடப்பதாக கூறி அதிமுகவின் தற்போதைய சூழலை தீவிரமாக விமர்சித்துள்ளார். தாவேகவில் இணையும் முன்னாள் அமைச்சர்களா? ஜூன் 22ஆம் தேதி தாவேக தலைவர் விஜயின் பிறந்தநாள் வரவுள்ள நிலையில் அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர் மற்றும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தங்களது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகவில் இணையப் போவதாக கிசுகிசுக்கப்படுகிறது. இந்த தகவல் உறுதியானால் எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமிக்கு இது பெரிய பின்னடைவாக அமையும். இது வெறும் வதந்தியா அல்லது அரசியல் மாற்றமா? பொறுத்திருந்து பார்ப்போம். இந்தியாவின் பொருளாதார முதுகெலும்பு இந்த 4 மாநிலமா? இந்தியாவின் ஏற்றுமதி பொருளாதாரத்தை பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவல் இதோ. இந்தியாவின் மொத்த ஏற்றுமதியில் சுமார் 70% பங்களிப்பை குஜராத், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா ஆகிய 4 மாநிலங்கள் மட்டுமே வழங்குகின்றன. ஊபி மற்றும் பீகார் போன்ற மாநிலங்களின் பொருளாதார நிலை இன்னும் முன்னேற்றம் அடைய வேண்டியது அவசியம் என்பதை இந்த தரவுகள் உணர்த்துகின்றன. இந்தியாவை வழிநடத்தும் பொருளாதார சக்திகள் இவையே. இஸ்லாமியர்களுக்கு மெக்கா செல்லும் வாய்ப்பு. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு மெக்கா, மதினா செல்ல விரும்பும் ஏழை எளிய மக்களுக்காக ஒரு சிறப்பு திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தேர்ந்தெடுக்கப்படும் 100 பேருக்கு இந்த புனித பயணம் செல்ல வாய்ப்பு கிடைத்துள்ளது. வாழ்நாள் கனவை நனவாக்கும் இந்த முயற்சி பலரது வரவேற்பை பெற்றுள்ளது. யார் அந்த அதிர்ஷ்டசாலிகள் என்ற விவரங்கள் விரைவில் பார்க்கலாம். காத்திருப்போர் கவனத்திற்கு. புதிய ரேஷன் கார்டுகள். ரேஷன் கார்டுக்காக விண்ணப்பித்து நீண்ட நாட்களாக காத்திருப்பவர்களுக்கு ஒரு நற்செய்தி. தமிழகத்தில் தகுதியுள்ள 46,000 பேருக்கு புதிய குடும்ப அட்டைகள் தயார் நிலையில் உள்ளன. இன்னும் ஓரிரு நாட்களில் இவை விண்ணப்பதாரரின் கைக்கு கிடைத்துவிடும் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் அரசின் நலத்திட்டங்களை இனி மக்கள் தடையின்றி பெறலாம். டாஸ்மாக் கடைகள் குறைப்பு. பட்டியல் வெளியீடு. தமிழகத்தில் மதுவிலக்கை நோக்கி அரசு எடுத்து வைக்கும் அடுத்த அடியை தொடங்கியுள்ளது. முதலமைச்சர் விஜய் அறிவித்தபடி மாநிலம் முழுவதும் மூடப்பட்ட 717 டாஸ்மாக் கடைகளின் அதிகாரப்பூர்வ பட்டியலை மதுவிலக்கு மற்றும் அமலாக்கத்துறை வெளியிட்டுள்ளது. எந்தெந்த மாவட்டங்களில் கடைகள் குறைக்கப்பட்டுள்ளது என்ற முழுமையான விவரங்கள் தற்போது வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆதார் மையத்தில் ஊழல். தேனியில் பரபரப்பு. தேனி மாவட்டத்தில் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்துள்ளது. போலி பிறப்பு சான்றிதழை பயன்படுத்தி ஆதார் அட்டையில் பிறந்த தேதியை திருத்தி தரும் மோசடி கும்பல் ஒன்று சிக்கியுள்ளது.
மாறு இடத்தில் சென்று ஆய்வு செய்த தாசில்தார் இந்த முறைகேட்டை கண்டுபிடித்து ஊழியர் ஒருவரை கைது செய்துள்ளனர். வீர வணக்கம். கீர்த்தி சக்ரா விருது பெற்ற வீரருக்கு கௌரவம். நாட்டுக்காக போராடும் வீரர்களை கௌரவிப்பதில் தமிழ்நாடு அரசு எப்போதும் முன்னிலையில் உள்ளது. கீர்த்தி சக்ரா விருது பெற்ற லான்ஸ் நாயக் என்ற மீனாட்சி சுந்தரம் அவர்களின் வீரத்தை பாராட்டி அவருக்கு 48 லட்சம் ரூபாய் காசோலையை முதலமைச்சர் விஜய் வழங்கி சிறப்பித்தார். அவரது குழந்தையை கொஞ்சி மகிழ்ந்த முதல்வரின் செயல் பலரது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இவர்களுக்கு எப்போதும் நாம் மதிப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னை எம்ஆர்டிஎஸ் பயணிகளுக்கு குட் நியூஸ். மெட்ரோவின் கைகளுக்கு மாறுகிறதா? சென்னை ரயில்வே துறையில் ஒரு முக்கிய மாற்றம் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையின் முக்கிய போக்குவரத்து வசதியான எம்ஆர்டிஎஸ் ரயில் சேவையை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்திடம் ஒப்படைக்க ரயில்வே வாரியம் தீவிரமாக பரிசீலித்து வருகிறது. வரும் 4 முதல் 6 வாரங்களுக்குள் இதற்கான அதிகாரப்பூர்வ ஒப்புதல் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஏன் முக்கியம் தெரியுமா? இந்த மாற்றம் நடைமுறைக்கு வந்த பிறகு தற்போதுள்ள ரயில் சேவை முறை முற்றிலும் மாறப்போகிறது. இனி ஒவ்வொரு 5 நிமிடத்திற்கும் ஒரு ரயில் விகிதம் அதிவேகமாக இயக்கப்படும். அது மட்டுமல்ல, பாழடைந்த நிலையில் உள்ள பல எம்ஆர்டிஎஸ் ரயில் நிலையங்கள் மெட்ரோ தரத்திற்கு நவீனப்படுத்தப்பட உள்ளன. இதன் மூலம் சென்னை மக்களின் போக்குவரத்து நெரிசல் பெருமளவு குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருச்சி திருவனந்தபுரம் பயணிப்பவரா? உங்கள் ரயில் நேரத்தில் மாற்றம். நீங்கள் திருச்சி மற்றும் திருவனந்தபுரம் இடையே பயணம் செய்ய திட்டமிட்டிருந்தீர்கள் என்றால் இந்த செய்தியை கவனமாக படியுங்கள். வாஞ்சி மணியாச்சி நாகர்கோவில் டவுன் ரயில் நிலையங்களுக்கு இடையே தற்போது இரட்டை ரயில் பாதைகள் கட்டுமான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. இதன் காரணமாக ரயில் போக்குவரத்தில் சிறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. அடுக்குமாடி கட்டிட அனுமதி. சிஎம்டிஏவுக்கு முழு அதிகாரம். சென்னை பெருநகர பகுதியில் அடுக்குமாடி கட்டிட திட்டங்களுக்கான அனுமதி வழங்கும் முறையில் மிகப்பெரிய மாற்றத்தை அரசு கொண்டு வந்துள்ளது. இதுவரை பல்வேறு துறைகளின் ஆய்வுகளுக்கு பிறகு அரசாணைக்காக காத்திருக்க வேண்டிய நிலை இருந்தது. இனி சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமமே தனது ஆய்வுக்குழுவின் பரிந்துரைப்படி நேரடியாக பணிகளுக்கு அனுமதி வழங்க முடியும். இந்த நடவடிக்கை கட்டுமானத் துறையில் உள்ள கால தாமதத்தை தவிர்த்து திட்டங்களை விரைந்து செயல்படுத்த உதவும் என்று அரசு தெரிவித்துள்ளது. இது கட்டுமான நிறுவனங்களுக்கும் புதிய வீடு வாங்குவோருக்கும் பெரிய வரப்பிரசாதமாக அமையும். தமிழ்நாட்டில் 56 காவல்துறை அதிகாரிகள் இடமாற்றம். நிர்வாக வசதிக்காகவும் சட்டம் ஒழுங்கை பலப்படுத்தவும் தமிழ்நாட்டில் 56 காவல்துறை அதிகாரிகள் இன்று ஒரே நாளில் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதில் முக்கிய பதவிகளில் இருந்த டிஐஜிகள் மற்றும் துணை ஆணையர்கள் மாற்றப்பட்டுள்ளனர். குறிப்பாக காத்திருப்போர் பட்டியலில் இருந்த ES உமா சென்னை தலைமையிட டிஐஜியாகவும் KS பாலகிருஷ்ணன் சென்னை சைபர் கிரைம் துணை ஆணையராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். குற்ற செயல்களை தடுப்பதிலும் டிஜிட்டல் முறையிலான குற்றங்களை கையாள்வதிலும் இந்த மாற்றம் புதிய வேகத்தை அளிக்கும் என்று காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்தியா ஸ்லோவாக்கியா இடையே புதிய பாதுகாப்பு ஒப்பந்தம். சர்வதேச உறவுகளில் இந்தியா இன்று முக்கிய மைல்கல்லை எட்டியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஸ்லோவாக்கியாவிற்கு மேற்கொண்ட முதல் அரசு முறை பயணத்தில் அந்நாட்டு பிரதமர் ராபர்ட் பிகோவுடன் பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளார். குறிப்பாக பாதுகாப்பு துறையில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கும் நவீன ஆயுதங்களை உற்பத்தி செய்வதற்கும் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இரு நாட்டு உறவுகளை விரிவான பங்காளிகள் என்ற அந்தஸ்திற்கு உயர்த்தவும் இரு தலைவர்களும் முடிவு செய்துள்ளனர். இது இந்திய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கையில் ஒரு முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. வேலையின்மை விகிதம் சரிவு. மத்திய அரசு புள்ளி விவரம். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி பாதையில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியாகியுள்ளது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நகர்ப்புறங்களில் வேலையின்மை விகிதம் 6.9% 6.4% குறைந்துள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. குறிப்பாக பெண்களுக்கான வேலைவாய்ப்பு விகிதம் 8.2% குறைந்துள்ளது. அதாவது வேலையில்லாத பெண்களின் எண்ணிக்கை வரலாற்று ரீதியாக குறைந்துள்ளது. பெண்கள் அதிக அளவில் பணிபுரிய தொடங்கியுள்ளதை காட்டுகிறது. நாட்டின் ஒட்டுமொத்த உற்பத்தி மற்றும் சேவைத்துறை வளர்ந்து வருவதே இதற்கு முக்கிய காரணம் என்று பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள தகவலின்படி இன்று ஜூன் 16ஆம் தேதி தமிழகத்தில் வளிமண்டல சுழற்சி காரணமாக மழைக்கு வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர்
அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய 9 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பிற பகுதிகள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. வெப்பநிலை நிலவரத்தை பொறுத்தவரை வட உள் தமிழகத்தில் சில இடங்களில் இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும். மீனவர்கள் கடலுக்கு செல்லும்போது எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. மரியா நோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியா நோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.